ப்ரோமோ ஒன்று முதல்ல விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிற அந்த இடத்துல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீக் டேஸில் ரஞ்சித் சார் அவர்கள் யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ கேமராக்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு அவரோட உண்மையான ஈவில் குணத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இதை அட்ரஸ் பண்ண முடியலனா கூட போகிற போக்கில் இந்த விஷயத்தை லைட்டாக போட்டு விட்டு போகணும். அப்படின்னால்தான் இந்த பூமரங்களோட முகத்திரை என்றாவது ஒரு நாள் கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ரஞ்சித் சார் அவர்களுக்கு இந்த வீட்டில் இருக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% கிடையாது. சத்யா எப்படி முதல் வாரத்திலே வெளியேறி போயிருக்க வேண்டுமோ சேம் லைக் அதே மாதிரி ரஞ்சித் சாரும் முன்னாடியே வெளியேறி போயிருக்க வேண்டிய ஆள். பட் ஆனால் எதன் அடிப்படையில் விஜய் டிவி இன்னும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல. விஜய் டிவியோட ப்ராடக்ட், விஜய் டிவியில் சீரியல் நடிக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக 70 நாட்களுக்கு மேலே வச்சுருக்கீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவரை விட நல்ல பொட்டென்ஷியலான கண்டஸ்டண்ட்டு, இதை ஒரு கனவா இது என்னோட ஃப்யூச்சராக நினச்சிட்டு வந்த கண்டஸ்டண்ட்டு நிறைய பேர் பாதியிலே வெளியேறி இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பூமரங்கள் பிற்போக்கு தனத்தை பேசுபவர், மிக மிக முக்கியமாக சொல்கிற மாதிரில கவுந்தம்பாளையன்னு ஒரு படம் எடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கவுந்தம்பாளையம் படத்தை பார்த்துட்டு அப்படி இருந்த ஒரு பிற்போக்குத்தனமான ரஞ்சித்தா உள்ளே தங்கம் செல்லன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. பட் ஆனால் உண்மையான ரஞ்சித் கிடையாது. வெளியில் இருந்த தலைவன் தான் உள்ளே இருக்கிறான். பட் ஆனால் உள்ளே ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னை ஒரு நல்லவராகவும் வல்லவராகவும் புனிதராகவும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் கடந்த 70 நாளாக நடிச்சுட்டு இருந்தான் தலைவன். அப்பப்போ அந்த ஈவில் குணம் அப்படி வெளியில் போகணும். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஈவில் குணங்கிறது நேருக்கு நேராக வராதுங்க. பின்னாடி உட்காந்து தான் பேசுவாப்பில் தலைவன். முன்னாடிலாம் யாருக்கு முன்னாடி பேசுகிற மாட்டார். முக்கியமாக சௌந்தர்யாவை பேசுகிறது, ஜாக்லினை பேசுகிறது, ஏன் முத்துக்குமரனை கூட பின்னாடி பேசியிருக்காரு சார். அந்தளவுக்கு இவங்க யார் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்களோ அவங்களாம் யாருமே பிடிக்காது தலைவனுக்கு. ஒரு மாதிரி பூமத்தனம் பண்ணுறவங்களை மட்டும்தான் பிடிக்கும். அந்த மாதிரி கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வீக் டேஸில் அந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சௌந்தர்யாவை பற்றி கேவலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அது நடந்துருச்சு. சௌந்தர்யாவுக்கான நீதி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலே போதும், அங்கே இருக்க எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. ரஞ்சித் சாரை பற்றி ஜாக்லின் த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்கில் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, உங்களை 60 நாட்களாக என்னுடைய அப்பா மாதிரி நினச்சேன், உங்களை நான் நிறைய எதிர்பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நான் கூட ஜாக்லினை திட்டி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அது எல்லாமே உண்மை தான். இவர் பின்னாடி பேசக்கூடிய ஆள். பின்னாடி பேசுறது முக்கியம் இல்லைங்க. அங்கே இருக்க எல்லாருமே பின்னாடி பேசுகிறாங்க. பின்னாடி பேசுறது பெரிய தேச கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னாடி எப்படி அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அவங்கள்ட்ட இருக்க குறைய சொல்கிறது வேறு. பட் ஆனால் பர்சனல் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வேறு. தப்பு. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த விஷயத்தை இந்த வாரம் 2 பெண்கள் மேலே அவர் வச்சுருக்காரு. அதில் ஒன்று சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின். இதை இவர் தொடர்ந்து செய்தால் இந்த வீட்டில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் டிவி இருக்க வேண்டும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோமோ ஒன்றில் அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதுக்கு மஞ்சரி ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. மஞ்சரி நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி யாருக்கு கேள்வி கேட்டாலும் கடைசியில் மஞ்சரி தான் பதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு துடிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கை தூட்டி நிற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. எப்படின்னு போக தான் தெரியும். ஸோ கேப்டன் அப்படிங்கிறவங்க எல்லாரையும் வழி நடத்துகிறோம் சார். பட் ஆனால் ரஞ்சித் சாரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்துகிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரஞ்சித் சார் மேலே வைக்கிறாங்க. அது உண்மையானு சொல்லி கேட்டால் உண்மை தான். மஞ்சரி சொன்ன கருத்துலாம் நமக்கு தப்புலாங்க எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னது 100% உண்மை தான். ரஞ்சித் அவர்கள் இந்த வாரம் ஃபுல்லாக கேப்டனாக எங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய இடத்துல ஆளே காணும், ஒரு ப்ரெசன்ஸே இல்லை. ஜாக்லின் சொன்னாங்க பார்த்தியா, அவரோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா, அது 100% உண்மை. ஸோ அதுக்கப்புறமா தீபக் ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தீபக் மேலேயும் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தீபக் அவர்கள் விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கவே மாட்டார். இது வரைக்கும் 70 நாட்களில் ஒரு நாள் கூட தீபக் அவர்கள் திட்டினதே கிடையாது. எந்த இடத்துலையும் அவர் மேலே ஒரு சின்ன தவறு கூட இல்லாத மாதிரி விஜய் சேதுபதி அவருக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம். ஸோ அதுக்கப்புறமா ஜாக்லின் அவர் இருக்கிற இடத்தோட ப்ரெசன்ஸே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கார், ஒரு இன்விசிபிளாக இருக்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மை தானே. அவர் இந்த கேப்டன்சியில் மட்டும் இல்லைங்க, கடந்த 70 நாட்களாகவே இன்விசிபிளாக தான் இருக்கிறாரு. எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்கார். ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கார். இந்த பருத்தி மூட்டை எப்படி இருக்கும், அந்த பருத்தி மூட்டை மாதிரி தான் இருக்கார். ஸோ
அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன், அதாவது வந்து கேப்டன் அப்படிங்கிறது வந்து மரியாதைக்குரிய இடத்துல இருக்கணும் சார், பட் ஆனால் வந்து ரஞ்சித் அண்ணா அவர்கள் வந்து பரிதாபக்குரிய இடத்துல இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் ஒரு கவுண்டர் போட்டு விடுறாரு. தலைவர் நேத்திலேருந்து வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. முக்கியமாக மஞ்சரி, தீபக், ஜாக்லின், முத்து இவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. நேற்று பார்க்கும்போது 4 பேர் வந்து கூடி பேசுகிறது எல்லாமே பார்த்தோம். இந்த 4 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். இப்படி தனித்தனியாக இருந்தார்கள் என்றால் ரொம்ப ரொம்ப அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படி வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாரு. அது நல்ல விஷயந்தான். ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, யார் மேலே கோபத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப பாசமாக வேறு மாதிரிலாம் இருக்கிறீங்க. பட் ஆனால் இப்படி இருக்கிற ரஞ்சிதா சார் சௌந்தர்யாவை பார்த்து மூஞ்சிலே தைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கோபம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை மறைச்சிக்கிட்டு இந்த கேப்டன்சியில் கூட 10வது வார கேப்டன்சியில் கூட இவ்வளோ அமைதியாகவும் இவ்வளோ புனிதராகவும் உங்களை காமிச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி ரஞ்சித்தை கேட்குறாரு. ரஞ்சித்துக்கு அது பதில் இல்லை. காரணம் என்னென்னா அவருக்கு வந்திருக்கிறது வந்து இன்னும் ஆக்டிங்கில் தாங்க இருக்கிறாரு. அந்த சீரியல் மோட்லேருந்து தலைவன் வெளியில் வரல, அந்த ஆக்டிங் மோட்லேயே தான் இருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து நான் வெளியில் வரல. பட் என்ன பிரச்சனைனா அப்பப்போ அங்கே யாருமே இல்லாதப்ப சில வார்த்தைகளை விட்டுறாரு. அதுதான் உண்மையான ரஞ்சித்துன்னு நினைக்கிறேன். அப்படி வார்த்தைகளை விடும்பொழுது அவர் பக்கத்தில் தான் யாருமே இல்லையே, யார் இதை பார்த்துட்டு எங்கே போய் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவரை சுற்றி கோடிக்கணக்கான கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு சின்ன வார்த்தை யூஸ் பண்ணால் கூட எல்லாரும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி கேவலமாக ஒரு பெண்ணை மூஞ்சலை வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வன்மம் எதற்கு? அந்த சௌந்தர்யாவுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஜாக்லினுக்கோ இல்லை வேறு யாருக்கு நடந்திருந்தாலுமே நம்ம வீடியோ போட்டு வந்திருப்போம். எந்த பெண்களுக்கு நடந்தாலும் சரி, ஆண்களுக்கு நடந்தாலுமே சரி, அந்த வன்மத்தை நீங்கள் நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக பேசியிருந்தீங்கன்னா இது விமர்சிக்கக்கூடிய விஷயமே இல்லை. எல்லாருமே பேசிக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த இது இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பின்னாடி உட்காந்து கேமரா இருக்கிறத தெரியுதா, கேமரா விஷயத்தை மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியாமல் ஒரு பெண்ணை இப்படி பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இதே போல் ஜாக்லினை பற்றி பேசுகிறீங்க, இன்னும் நிறைய பேரை பற்றி பின்னாடி தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க. ரஞ்சித் அவர்களே, அந்த பூமர் தனத்தையும் அந்த பிற்போக்குத்தனத்தையும் விட்டு விட்டு உங்களுடைய கெரியரை அடுத்த கட்டமாக வெளியில் வந்து சீரியல் நடிக்கிறது வந்து அதில் நடிங்க. அதை விட்டு அங்கே இருக்கிற கேமை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகவும் பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பருத்தி மூட்டை எதுக்கு வச்சிருக்காங்க விஜய் டிவி அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே. ஸோ தெரிஞ்சால் நீங்களாச்சும் கமெண்டில் போட்டு விடுங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.